கோட் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தளபதி விஜய் ஹெச் வினோத் இயக்கத்துல ஒரு புதிய படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படம் தான் விஜய்க்கு கடைசி படம்னும், இந்த படத்துக்கு அப்புறம் அரசியல்ல ஈடுபட போவதா விஜய் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. அதனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அனிருத் இசையில உருவாக்கக்கூடிய இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில் எடுக்கப்பட்டு வருது. விஜய்க்கு ஜோடியா இந்த படத்துல பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. இந்த படத்துல இவர்களோட இணைஞ்சி கங்குவா படத்துல வில்லன் கேரக்டர் நடிச்ச பாபி தியோல், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி என பலரும் நடிக்கிறாங்க. இந்த படத்துல ஹீரோவா நடிக்கக்கூடிய விஜய்க்கு 275 கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட இருக்கிறதா தகவலும் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படமானது தெலுங்கு சினிமாவில் பாலகிருஷ்ணா நடிப்புல திரைக்கு வந்த பகவத் கேசரி அப்படிங்கிற படத்தோட தமிழ் ரீமேக்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட பாடல் காட்சிகள் கேரளாவில் உள்ள பையனூர் அப்படிங்கிற இடத்துல ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல விஜய் மற்றும் பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட 2வது கட்ட ஷூட்டிங்கும் மும்மரமா போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டா நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சியை தொடங்கி முதல் மாநாட்டையும் வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காரு. அடுத்த கட்டமா தமிழ்நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரமும் செய்ய திட்டமிட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ விஜய் நடிச்சிட்டு வரக்கூடிய தளபதி 69ல ஒரு சிக்கலும் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த படத்துல நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதாகவும், படம் கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறதாகவும் இப்போ ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. சினிமாவை பொறுத்தவரை எந்த ஒரு தயாரிப்பாளரும் பைனான்சியர் கிட்ட பணம் வாங்கிட்டு தான் அப்புறம் படமே எடுப்பாங்க. படம் நல்லா ஹிட் ஆகும் போது அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை பைனான்சியருக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. சினிமா எடுக்க பணம் கொடுக்கறதுக்காகவே பல பைனான்சியர்களும் இருக்கிறாங்க. அதே போல தளபதி 69 படத்தை தயாரிக்கக்கூடிய KVN நிறுவனம் பல தயாரிப்பாளர்களுக்கு ஃபைனான்ஸ் செஞ்சுட்டு வராங்க. அந்த நிறுவனம் இதுவரைக்கும் 250 கோடிக்கும் அதிகமாகவே கடன் கொடுத்துருக்காங்களாம். ஆனால் அந்த பணம்லாம் இன்னுமே திரும்ப வரலையாம். ஸோ அந்த பணத்தை வச்சு தான் தளபதி 69 படத்தை தயாரிக்க முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ பணம் இல்லாததால் திணறி வரக்கூடிய இந்த நிறுவனம் பிரபல ஃபைனான்சியரிடம் பணம் கடனாக கேட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.